ஹலோ எவ்ரி ஒன். கிளாஸ் நம்பர் 4ல் வந்து நம்ம உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்னா, இன்றைக்கி வந்து ப்ரொனவுன் அப்படின்ற தலைப்பில் we are going to see the classes are going on. எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், இல்லைங்களா? இப்போ வந்து இன்றைக்கி கிளாஸில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னால் பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல்னால் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வாக்கியத்தில் வந்து முதல்ல வந்து சப்ஜெக்ட் அப்படின்றது நவுன் இருக்கும். இந்த நவுனுக்கு பதிலாக நாம் பயன்படுத்துவது தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். நவுன்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால், இட் கேன் பி எ ப்ராப்பர் நவுன், இல்லைன்னா வந்து காமன் நவுனாக கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போது வந்து ராமு அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா இன்னும் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ராமு இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ராமுன்ற பேரை சொல்கிறோம். பேரை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவர் பக்கத்தில் வராரு. நீ அங்கே போய் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இரண்டாவது வாக்கியத்தில் ராமுன்றதுக்கு பதிலாக நீ அங்கே போய் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீ அப்படின்னு சொல்கிறோம், யூ அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? அதே மாதிரி வந்து அவன் அவளை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அவன் அப்படின்னாக்கா வந்து ஹீன்னு சொல்கிறோம். அவள் அப்படின்னா ஷீ அப்படின்னு சொல்கிறோம். அவன் அவள் அப்படி, இட்டுனா அது அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரயோகம் வந்து ப்ரொனவுன் அப்படின்றதில் வரும். இந்த ப்ரொனவுன் அப்படின்னு வரும்போது 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் ஜென்ரலாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் ஜென்ரல் கேட்டகரைசேஷன் வரும்பொழுது வந்து என்னன்னு சொன்னாக்க 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லலாம். 3 விதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஆரம்ப கிளாஸில் ஸ்கூல் டேஸில் படித்த ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். தன்மைனா ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலைனா செகண்ட் பர்சன், படர்க்கைனா தேர்ட் பர்சன். இப்போது ஃபர்ஸ்ட் பர்சன் வரும்போது, தன்மைன்னு வரும்போது இந்த இடத்துல யார் இருக்காங்க? நான் இருக்கேன். இப்போ என் கூட இன்னொரு ஆசிரியரும் சேர்ந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இருக்கோம், நாங்கள் தான் உங்களுக்கு பாடம் எடுக்க போகிறோம், இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன், நாளைக்கு இன்னொருத்தர் எடுக்க போகிறாருன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் யார் வரும்? ஐ, வி அப்படின்னு வரும், இல்லையா? இப்போது செகண்ட் பர்சன். இப்போ எனக்கு எதிர்த்தாப்பில் வந்து ஒரு நபர் வந்து என்னோடய பாடத்தை கேட்டுட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் என்ன சொல்லலாம்? யூ அப்படின்னு சொல்லலாம், நீ அப்படின்னு சொல்லலாம். இதே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் எல்லோரும் இந்த பாடத்தை கவனித்து கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்ல முடியும், நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த நீங்கள்ன்றது இப்போ பன்மை சொல்கிறேன், இல்லையா? மரியாதை கொடுக்கறதுக்கும் அந்த யூ தான் வரும். இப்போ நீ அப்படின்னு சொல்கிறோம், யூ தான். நீங்கள்னாலும் யூ தான். இது வந்து யூன்னு வரும்போது சிங்குலர், யூ ப்ளூரல் வரும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். தட் இஸ் நீ, நீங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நீங்கள் அப்படின்றது வந்து 2 விதமாக கொள்ளலாம். ஒன்று வந்து ஒரு பெரியவரை குறிக்கும் போது, பெரியவரை கூப்பிடும்போது நீங்கள்னு சொல்லுவோம். இல்லைன்னா நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூன்றது இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான். தமிழில் வரும்போது நீ, நீங்கள் அப்படின்னு வரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் வந்து இங்கு இல்லாத நபர்களை பற்றி நாம் பேசும் பொழுது அவர்கள் எல்லோரும் தேர்ட் பர்சன் ஆகிறாங்க, இல்லையா? இப்போது நான் வந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் பர்சன், தன்மை. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் செகண்ட் பர்சன், முன்னிலை. இங்கு இல்லை, அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க படர்க்கை, தட் இஸ் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ, ஷீ, இட், தே, தெம் அப்படின்னு வருது, இல்லையா? அதெல்லாம் தேர்ட் பர்சன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னால் ஒரு பேசிக்காக தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஐன்றது சிங்குலர், நான், வி, நாங்கள், வின்றது ப்ளூரல், நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தன்மை. அடுத்தது யூ சிங்குலர், யூ ப்ளூரல், முன்னிலை. அப்புறம் தேர்ட் பர்சன் வரும்போது ஹீ, ஷீ,
இட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த மாதிரி சொல்லலாம். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஜென்ரலாக ஐ வி அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் யூசேஜ்னு வரும்போது எப்படிலாம் வரும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, வி, ஓகேயா, அப்புறம் மீ, தே கால்டு மீ, அவர்கள் என்னை அழைத்த. ஐனா நான், வீணா நாங்கள், மீனா என்னை, தே கால்டு மீ, அவர்கள் என்னை அழைத்தார்கள். தே இன்வைட்டட் மீ, இங்கே மீன்ற பொருள் என்ன, என்னை அப்படின்னு சொல்கிறோம். மை, திஸ் இஸ் மை ஹவுஸ், என்னுடைய வீடு, இது என்னுடைய வீடு. அவர், இது எங்களுடைய வீடு, இது எங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லலாம். அவர்ஸ் அப்படின்னு வந்து இந்த வீடு எங்களுடையது, இந்த வீடு எங்களுடையது. தே கால்ட் அஸ், அவர்கள் எங்களை, அஸ்னா எங்களை, மைன் அப்படின்னா என்னுடையது. இப்போ பாருங்கள், தமிழில் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து இதெல்லாம் வருன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ நான், வி நாங்கள், மீ என்னை, மை என்னுடைய, அவர் எங்களுடைய, அவர்ஸ் எங்களுடையது. நல்லா ஞாபகம் வச்சு, அவர்ஸ் எங்களுடையது. அஸ் அப்படின்னா எங்களை, மைன் அப்படின்னா என்னுடையது. இதை வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் ஜென்ரலாக சொல்கிறோம். பட் இது எந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ரொனவுன் அப்படின்றது வந்து நம்ம லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி டைப்புன்னு சொல்ல போகிறேன். இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் இதெல்லாம் வரும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சனில் வரக்கூடிய ஐ, வி, மீ, மை, அவர், அவர்ஸ், அஸ், மைன், இதை வச்சு ஒரு குட்டி வாக்கியம் வந்து ஒரு சின்ன வாக்கியம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கிளியராக புரியும் உங்களுக்கு, இல்லையா? ஐ லிவ் இன் சென்னை. ஐன்றது, ஐனா என்ன, நான், லிவ்னா வசிக்கிறேன், இன் சென்னைனா சென்னையில், நான் சென்னையில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் சென்னை. நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கிறத டைரெக்டாக அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து எழுத முடியாது. சப்ஜெக்ட்டு, ப்ரெடிகேட், ஆப்ஜெக்ட்ன்றது தமிழில் வேறையாக இருக்கும், இங்கிலீஷில் வேறையாக இருக்கும். ஸோ அதை கன்ஃபியூஷன் வேண்டாம், அதை நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஐ அப்படின்ற ப்ரொனவுனை யூஸ் பண்ணி எப்படி வாக்கியம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ லிவ் இன் சென்னை. வி லிவ் இன் அண்ணா நகர். நாங்கள் அண்ணா நகரில் வசிக்கிறோம். இன் அண்ணா நகர், அண்ணா நகர்னால் வெறும்ன, இன் அண்ணா நகர்னா அண்ணா நகரில். இல் அப்படின்ற வார்த்தை சேரும், ப்ரிப்போசிஷன் பேர். அது லேட்டராக நம்ம பார்க்க போகிறோம். இன் சென்னைனா சென்னையில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தே கால்டு மீ இன்சைட். தேனா அவர்கள், தே கால்டு மீ இன்சைட், இங்கே மீ அப்படின்னு வருது. தே கால்டு மீ இன்சைட், அவர்கள் என்னை உள்ளே அழைத்தார்கள். இப்போ மீ அப்படின்றது என்ன வருது, என்னை அப்படின்னு வருது. அதுதான் பொருள் பார்க்கணும். மை ஹவுஸ் இஸ் இன் மயிலாப்பூர். மை ஹவுஸ் அப்படின்னா, மைனா என்னுடைய, என்னுடைய வீடு மயிலாப்பூரில் இருக்கிறது. அவர் ஹவுஸ் இஸ் இன் அசோக் நகர். எங்களுடைய வீடு அசோக் நகரில் இருக்கிறது. அவர் ஹவுஸ், என்னுடைய வீடு. அவர்னா என்னுடைய, முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் ஹவுஸ் இஸ் அவர்ஸ். இங்கே வந்துட்டு திருப்பி லாஸ்ட்டில் அவர்ஸ், OURS அப்படின்னா பாருங்கள். முதல்ல அவர் அப்படின்னா, அவர் ஹவுஸ் இஸ் இன் அசோக் நகர் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வீடு அசோக் நகரில் இருக்கிறது. எங்களுடைய அவர்னு வருது. அவர்ஸ்னால் உடையதுன்னு அர்த்தம். திஸ் ஹவுஸ் இஸ் அவர்ஸ்னால் இந்த வீடு எங்களுடையது, உடையது. பொசஷன், பொசசிவ் சொல்கிறோம் நம்ம. ஷீ இன்வைட்டட் அஸ் ஃபார் த மேரேஜ். அவள் எங்களை திருமணத்திற்கு அழைத்தாள். ஓகே, வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. ஷீ இன்வைட்டட் அஸ், எங்களை அப்படின்னு வரும். திஸ் புக் இஸ் மைன். இந்த புத்தகம் என்னுடையது.
புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து எவ்வளோ வருது பாருங்கள். நான் வந்து ஜென்ரலாக ஐவின்னு ஒண்டி சொன்னேன். பட் இந்த ஐவியே வந்துட்டு எந்த மாதிரி சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்களேன். இப்போ நான் ஐன்னு சொல்கிறேன், அதே மீன்னு வருது, அதே மைன்னு வருது. அந்த வீக் வந்துட்டு எங்கள் கூட 2-3 பேர் இருந்தாங்கன்னா அவர்னு இருக்குது, அவர்ஸ்னு இருக்குது. அப்புறம் எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த புத்தகம் என்னது அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் வருது. ஃபர்ஸ்ட் பர்சனில் என்னென்ன வரும்னு ஸ்ட்ராங்காக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது செகண்ட் பர்சனுக்கு வரும். செகண்ட் பர்சன் வரும்போது யார் இங்கே இருக்காங்க? யூனா நீ. அதே வந்து பெரியவங்களை சொல்லணுன்னாலும் யூ தான் நீங்கள். பன்மேலையும் யூ தான் நீங்கள் அப்படின்னு வரும். ஸோ யூ வந்து சிங்குலரில், யூ வந்து ப்ளூரலில். நீ, நீங்கள். யுவர் அப்படின்னா உன்னுடைய, யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யுவர் அப்படின்னா உன்னுடைய, யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது. இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த யூவை வச்சு நம்ம சென்டென்ஸ் யூவும் யுவரும் யுவர்ஸும் வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். யூ ப்ளீஸ் கோ தேர் அண்ட் கெட் தட் புக். முதல்ல சொன்னேன் இல்லையா, ராமு கம் ஹியர். யூ அவர் காட்டுறோம், யூ கோ தேர் அண்ட் கெட் தட் புக் அப்படின்னு சொல்கிறோம். நீ அங்கே போய் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூன்றது நீ அங்கே போ அப்படின்னு, யூக்கு நீ அப்படின்னு வரும். யூ மே ப்ளீஸ் கெட் இன் சார். அப்போது சர்ன்னு வருது, மரியாதை கொடுக்குறோம். அப்போ என்ன சொல்லலாம், நீங்கள் தயவுசெய்து உள்ளே போங்க சார். யூ மே ப்ளீஸ் கெட் இன் சார், கெட் இன் சார். தே கால்டு யூ. இப்போ அதே யூ தான் வந்திருக்கு. முதல்ல வந்து நீன்னு சொன்னோம். இப்போ யூ வந்து அவர்கள் உன்னை அழைத்தார்கள் இல்லையா? தே கால்டு யூனா அவர்கள் நீ அப்படின்னு வராது. அவர்கள் நீ அழைத்தார்கள்னு சொல்ல முடியுமா? அவர்கள் உன்னை அழைத்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து அந்த யூன்ற மீனிங் வந்து உன்னை அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் வாட் டு யூ வாண்ட், அந்த யூ தான் உனக்கு அப்படின்னு வந்திருக்கு. வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு வருது. ஓகே, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், உன்னுடைய பிரச்சனை என்ன. யுவர்னா உன்னுடைய. நல்லா ஒரு இதையும் கவனித்து பார்த்துக்கோங்க. அந்த யூ தான் வருது, யுவர் தான் வருது. பட் யூக்கு வந்து நீன்னு வருது, நீங்கள்னு வருது, உன்னைன்னு வருது, உனக்கு என்ன வேணும்னு வருது, உன்னுடைய பிரச்சனை என்னன்னு வருது. இந்த ப்ராப்ளம் வந்து உன்னுடையதுன்னு சொல்லுவோம். உன்னுடையது அப்படின்னு சொன்னால் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடையது அப்படின்னு சொன்னாலும் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் புக் இஸ் யுவர்ஸ், இந்த புத்தகம் உங்களுடையது. திஸ் ப்ராப்ளம் இஸ் யுவர்ஸ், இந்த பிரச்சனை உங்களோடது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னன்னு பார்த்தோம். செகண்ட் பர்சன் எங்கள் எய்த்தாப்பில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணோன்னு சொன்னால் இதை எல்லாமே நான் யூஸ் பண்ண முடியும். இப்போது தேர்ட் பர்சன் வரும். தன்மை முன்னிலைக்கு அப்புறம் படற்கைன்னு வரும். படற்கைன்னு வரும்போது இங்கே இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அது இங்கே இல்லாதவங்க அப்படின்னு சொன்னாக்க அது அவனாக இருக்கலாம், அவளாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்கும். எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே. என்னென்ன தேர்ட் பர்சனில் வரும்னா ஹீனா என்ன, அவன். ஹிம் அப்படின்னா என்ன, கால் ஹிம் அப்படின்னா என்ன, அவனை கூப்பிடு. அப்போ இங்கே ஹிம்முக்கு என்ன பொருள் வருது, அவனை. ஹீனா அவன், ஹிம்னா அவனை. ஹிஸ் அப்படின்னா என்ன, அவனுடைய. திஸ் புக் இஸ், அதாவது வீல் யூஸ் திஸ் பர்டிகுலர் திங், இட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம், அது அவனுடைய பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஹிஸ், அவனுடைய அப்படின்னு வரும். ஷீனா அவள், ஹர்னா இட் இஸ் ஹர் மிஸ்டேக், அது அவளுடைய பிரச்சனை. ஹ அப்படின்னு வருது அவளுடைய. அது ஹிம்னா அவனுடைய, ஹர்ஸ்னா அவளுடையது. இட் அது, இட்ஸ் அதனுடைய. தே அவர்கள், தெம் கால் தெம் அவர்களை கூப்பிடு. இட் இஸ் தேர் மிஸ்டேக், அது அவர்களுடைய தப்பு தவறு அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் தேர்ஸ்னா அவர்கள் உடையது. வாக்கிய அமைப்பு முறையில் வரும்போது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹீனா என்ன வருது, ஹிம்னா என்ன வருது, ஹிஸ்னா என்ன வருது, ஷீனா என்ன வருது, ஹ அப்படின்னு சொன்னால் என்ன வருது, ஹர்ஸ்னா என்ன வருது, இட்டுனா என்ன, இட்ஸ்னா என்ன, தேனா என்ன, தெம்னா என்ன, தேர்னா என்ன, தேர்ஸ்னா என்ன, இல்லையா? ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த வாட்டி இந்த வாக்கிய அமைப்பு முறை பார்த்துட்டிங்கன்னா அது மறக்கவே மறக்காது. ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
ஹீ அப்படின்றது என்ன பொருள் கொடுக்குவீங்க? அவன், என்னுடைய நெருங்கிய நண்பன். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். தே கால்ட் ஹிம், அவர்கள் அவனை அழைத்தார்கள். தே கால்ட் ஹிம், ஹிம்னா அவனை. இட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம், அது அவனுடைய பிரச்சனை. அவனுடைய, ஹிஸ்னா அவனுடைய. ஷீ இஸ் மை காலேஜ் மேட், அவள் என்னுடைய கல்லூரி தோழி. ஷீ இஸ் மை காலேஜ் மேட். இப்போ இங்கே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மை கிடையாது, என்னுடைய முன்னாடி பார்த்துட்டோம். ஷீ அப்படின்றது வருது, தேர்ட் பர்சனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் தான் கவனத்தில் வச்சுக்கணும். ஷீ இஸ் மை காலேஜ் மேட், அவள் என்னுடைய கல்லூரி தோழி. ஐ இன்வைட்டட் ஹர் ஃபார் த மேரேஜ், நான் அவளை என்னுடைய திருமணத்திற்கு அழைத்தேன். ஐ இன்வைட்டட் ஹர், நான் அவளை. ஹர்னா அவளை. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஹர்ஸ், இந்த சொத்து அப்படின்றது வந்து அவளுடையது அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொத்து அவளுடையது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் மை ப்ராப்ளம், இட்டுன்றது முக்கியமாக எடுத்துக்கிறோம். இட்டுனா அது என்னுடைய பிரச்சனை. இட்டுனா அது, அது என்னுடைய பிரச்சனை. இட்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் இன் த கேட்லாக். நார்மலாக ஒரு பொருள் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவி வாங்குகிறோன்னா ஒரு கேட்லாக் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கேட்லாகில் வந்து அந்த டிவியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? அது டிஜிட்டலாக என்னவா இருக்குது, அதில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, வாரண்ட்டி என்னென்னலாம் அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த இதில் வந்து இருக்கும், கேட்லாகில் இருக்கும். அப்போ சொல்கிறான், நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கும்போது கடைக்காரர்கிட்ட, என்ன சார் இதை பற்றி நம்ம நிறைய கேட்குறோம் இல்லையா? கேட்கும்போது சொன்னோம் இட்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் இன் தி கேட்லாக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ், முக்கியமான அம்சங்கள்லாம் வந்து அந்த கேட்லாகில் நாங்கள் சொல்லியிருக்கோம் சார், நீங்கள் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அதனுடைய சாராம்சங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கேட்லாகில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள், தேனா அவர்கள், தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஐ இன்வைட்டட் தெம் எஸ்டர்டே, நான் நேற்று அவர்களை அழைத்தேன். ஐ இன்வைட்டட் தெம் எஸ்டர்டே, அவர்களை அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் தேர் மிஸ்டேக், அது அவர்களுடைய தவறு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் திஸ் ஹவுஸ் இஸ் தேர்ஸ் அப்படின்னா அவர்களுடையது. தேர்னா இட் இஸ் தேர் மிஸ்டேக், அது அவர்களுடைய. தேர்ஸ்னா அவர்களுடையது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தேர்ட் பர்சனில் வருது. சம் மோர் ப்ரொனவுன்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிஸ். இந்த முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சனில், செகண்ட் பர்சனில், தேர்ட் பர்சனில் வராத இந்த கேட்டகரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து எந்த வகையான ப்ரொனவுனில் சேரும் அப்படின்றதையும் நம்ம அடுத்த ஸ்டேஜில் நான் சொல்ல போகிறேன். இப்போதைக்கு நீங்கள் சம் மோர் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா திஸ், இது, தட், அது, இட்டுனாலும் அதுதான். தீஸ், இவைகள், தோஸ், அவைகள், சம், சில, சம்படி, யாராகிலும் ஒருவர், சம்திங், ஏதாவது ஒன்று, சேம், அதே, சச், அது போன்ற, மெனி, பல, ஃபியூ, சில, அதர்னா மற்றொன்றுன்னு சொல்லலாம், மற்ற இதுன்னு சொல்லலாம். அதர்ஸ், மற்றவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாக்கிய அமைப்பு முறையில் வரும்போது உங்களுக்கு புரியும் அது. எனிபடி, யாராவது இருக்கீங்களா இங்கே அப்படின்ற மாதிரி. எனிபடி தேர் இன் த கிளாஸ் ஹூ ஆர் கம்மிங் ஃப்ரம், ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் திருவான்மியூர் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது இருக்கீங்களா, யாராவது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். நோபடி, யாரும் இல்லை. எவ்ரிபடி, எல்லோரும். எனிதிங், ஏதாவது ஒன்று. நத்திங், ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து மேலும் சில ப்ரொனவுன்ஸ் அப்படின்ற தலைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம வந்து திஸ் இஸ் மை புக் அப்படின்னா என்ன? திஸ்னா இது. திஸ் இஸ் மை புக், இது என்னுடைய புத்தகம். தட் இஸ் ஹிஸ் புக், அது அவனுடைய புத்தகம். தீஸ் ஆர் மை டே டு டே ஆக்டிவிட்டி, இவைகள் எல்லாம் என்னுடைய
டெய்லி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இவைகள் எல்லாம் நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, நிறைய காலையில் எழுந்துப்பேன், ப்ரஷ் தேய்ப்பேன், ப்ரஷ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோகா பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், வாக்கிங் போவேன், ஓகே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன், சமைப்பேன், அப்புறம் ஆஃபீஸ் போவேன். அப்படின்னா இது வந்து என்னோடய அன்றாட தின வாழ்க்கைகள், அப்படி வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே தீஸ் ஆர் மை டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். தோஸ் டேஸ் ஆர் அன்ஃபர்கெட்டபிள், அந்த நாட்கள் மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் சம் குட் லிட்ரேச்சர் புக்ஸ் வித் மீ, எங்கிட்ட வந்து சில லிட்ரேச்சர் புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கில இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இலக்கிய புத்தகங்கள் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு, இலக்கண புத்தகம், இலக்கிய புத்தகம்னு சொல்லலாம். சம்படி கால்ட் யூ ஜஸ்ட் நோ, யாரோ உங்களை கூப்பிட்டாங்க சார் இப்போது அப்படின்னு சொல்லி. இட் கேன் பி ஓவர் த ஃபோன் ஆல்சோ. சம்படி, யாரோ ஒருத்தர், யாரோ ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். கிவ் மீ சம்திங் டு ஈட், சம்திங்னா ஏதாவது கூட அப்படின்னு சொல்லலாம். கிவ் மீ சம்திங் டு ஈட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் த சேம் ஓல்டு ஸ்டோரி, அதே கதை தான்ப்பா, பழைய புராணம் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் த சேம் ஓல்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். such people must be punished, suchனா அது போன்ற மக்கள் தண்டிக்கப்பட வேண்டும். such people must be punished அப்படின்னு சொல்லலாம். there are many ways to become successful in life, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும்னா பல வழிகள் உள்ளன. many ways, manyனா பல, waysனா வழிகள். there are many ways to become successful in life. I have few friends, எனக்கு சில நண்பர்கள் உள்ளனர். I have fewனா சில நண்பர்கள். the other day, மற்றொரு நாள், அன்றொரு நாள் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவோம். the other day I came to your house, அன்றைக்கி ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்தேன் பற்றியா அப்படின்னா the other day அப்படின்னு சொல்ல முடியும். மற்றொரு நாள் நான் வீட்டுக்கு வந்தேன், அன்றொரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் the other day அப்படின்னு சொல்லலாம். others should also come without fail, மற்றவங்களும் கண்டிப்பாக வர வேண்டும், தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது others should also come without fail அப்படின்னு சொல்லலாம். anybody in the class coming from அடையார், யாராவது அடையார்லேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லலாம், anybody in the class coming from அடையார், இந்த வகுப்பில் யாராவது அடையார்லேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்கலாம். nobody has done the homework, நான் சொல்லிட்டேன் வீட்டு பாடங்கள்லாம் பண்ணுன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் யாருமே பண்ணவே இல்லை. nobody has done the homework, இட்ஸ் ரியலி a headache for me, ரொம்ப எனக்கு தலைவலியாக இருக்குப்பா, உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல, வீட்டில் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறேன், படிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக அந்த டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு இதில் மைண்ட் வந்து அப்செட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். they will be saying all these things. என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்க, nobody has done the homework, யாருமே ஹோம்ஒர்க் பண்ணலை. nobody, யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. everybody must come tomorrow, எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பாக வந்தே ஆனோம்ப்பா, வரலை இருக்கவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பார்த்துருப்பீங்க. everybody must come tomorrow, எல்லோரும் நாளை வர வேண்டும். anything as you like, நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே வச்சுக்கோ. எனிதிங், ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எனிதிங் ஆஸ் யூ லைக், வீட்டுக்கு போகிறோம், காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனிதிங் ஆஸ் யூ லைக், எனிதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. 2 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எனிதிங் ஆஸ் யூ லைக்னா நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் நத்திங் இன் ஸ்பெசிஃபிக் டு டெல், எங்கிட்ட குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, எங்கிட்ட குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு we can say that. ரிஃப்ளெக்சிவ் பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ளெக்சிவ்னா பிரதிபலிக்கும் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃப்னா தான், மை செல்ஃப் நானே, யுவர் செல்ஃப் நீயே, ஹிம் செல்ஃப் அவனே, ஹர் செல்ஃப் அவளே, இட் செல்ஃப் அதுவே, தெம் செல்ஃப்ஸ் அவர்களே அப்படின்னு வரும். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் வந்து முன்னாடி சொன்னேன். அதாவது
தன்மை முன்னிலைப்படுறக்கே ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் வேறு. இந்த ப்ரொனவுனோட கேட்டகரைசேஷனே வந்துட்டு சம் மோர் ப்ரொனவுன்ஸ் வேறு பார்த்தோம் இல்லையா? இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிராண்ட் ஒரு கேட்டகரைஸ் பண்ண போகிறோம், எதுக்கு கீழே எது வரும் அப்படின்றது. இது வந்து நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு போகணும் தெரியணும்னு வரும்போது இது தெரிஞ்சதுன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இது என்ன டைப் ஆஃப் ப்ரொனவுன்னு கேட்டால் திடீர்னு யாராவது ப்ரொனவுன்னு தெரியும் சார், ஆனால் அதோட கேட்டகரி எங்களுக்கு தெரியல சார், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல சார்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதனால அதோட டைப்ஸும் என்னன்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் வரும்போது இன்டெஃபினைட் ப்ரொனவுன் எக்ஸாம்பிள்ஸ். இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொனவுன் வந்து யாரை குறிக்குதுன்னே தெரியாது, ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்காது அந்த பேர் சொல்லும்போது. இப்போது எனி ஒன் இந்த கிளாஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 10-15 பேர் இருக்கிற இடத்துல எனி ஒன் அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் அந்த கேள்வி எடுத்துக்கலாம், குறிப்பிட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி. இன்டெஃபினைட் சொல்லுவோம். இன்டெஃபினைட்னா நிச்சயமற்றது, இவனுக்கு தான் அந்த கேள்வி பொருந்துன்னு கிடையாது, அவளுக்கு தான் அந்த கேள்வி பொருந்துன்னு கிடையாது. இந்த கேள்வி கேட்குறோம், யாராவது ஒருத்தன் இந்த கேள்விக்கு எடுத்துக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனி ஒன், சம்படி, விச்எவர், ஹூஎவர், அதர், சம்திங், நோபடி, இது எல்லாமே வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெஃபினைட்னா நிச்சயமற்றது, குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை அப்படின்னு அர்த்தம். பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னு வரும்போது நம்ம முன்னாடி பார்த்துருக்கல பார்த்துங்களா, ஐ, வி, யூ, ஷீ, ஹீ, தே, இது ஃபர்ஸ்ட் குரூப். பர்சனல் ப்ரொனவுன்ஸில் ஃபர்ஸ்ட் குரூப்னு போட்டுக்கோங்க. பர்சனல் அப்படின்னா ஒத்தரை குறிக்கிறது, அப்படியே குறிப்பிட்ட, அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போது ஐ அப்படின்னு சொல்கிறேன், நான் அப்படின்னு சொல்கிறேன். வி அப்படின்னா நாங்கள், யூனா நீ நீங்கள், ஷீனா அவன் அவள், அப்புறம் தேனா அவர்கள் அப்படின்ற மாதிரி. இது வந்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிபி அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து ஐ வரும், வி வரும், யூ வரும், ஷீ வரும், ஹீ வரும், தே வரும். ஓகேயா? ஃபஸ்ட் குரூப். செகண்ட் குரூப்பில் வந்து என்னன்னு சொன்னாக்கா மீ அப்படின்னு வரும், திருப்பி வந்து யூ நீங்கள்னு வரும், ஹிம்னு வரும், ஹர்ன்னு வரும், இட் வரும், அஸ், திருப்பி யூ, திருப்பி தெம் அப்படின்னு வரும். ரீப்ளேஸ் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ரீப்ளேஸிங் தி ஆப்ஜெக்ட். தே கால்டு மீ, they called you, please call him, please call her, it, அந்த மாதிரி முடிகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து ஆப்ஜெக்டோட இடத்த எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்ததில் வந்து சப்ஜெக்டோட இடத்துக்கும், செகண்ட் குரூப் வந்து ஆப்ஜெக்டோட இடத்த எடுத்துக்கும். தே கால்டு மீனா தே அப்படின்றது சப்ஜெக்ட், கால்டுறது ப்ரெடிகேட்டு. யூ அப்படின்னா தே கால்டு யூனா யூ பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கடைசியில் முடியக்கூடியது வார்த்தையில் ஆப்ஜெக்டாக வரக்கூடியது எது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து செகண்ட் குரூப். செகண்ட் குரூப்பில் இதெல்லாம் நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்றது நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் ஆர் யூஸ் டு ரெஃபர் பேக் டு த சப்ஜெக்ட் ஆர் கிளாஸ் ஆஃப் எ சென்டென்ஸ். த லிஸ்ட் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் இன்க்ளூட்ஸ் என்னென்னலாம் ரிஃப்ளெக்சிவ் சொல்கிறேன்? மை செல்ஃப், யுவர் செல்ஃப், himself, herself, itself, ourselves, yourselves, themselves. இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன? செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். செல்ஃப் ஹெல்ப் தான் பெஸ்ட் ஹெல்ப். நமக்கு நாமே உதவி செஞ்சுக்கிறோம்ல, அதுதான்ப்பா பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வில் டூ த ஒர்க் மை செல்ஃப், அந்த வேலையை நானே செய்கிறேன். ஐ வில் டூ த ஒர்க் மை செல்ஃப். யூ மே ஃபினிஷ் த ஹோம் ஒர்க் பை யுவர் செல்ஃப், நீயே அந்த வீட்டு பாடத்தை முடிச்சிருப்பா. யூ மே ஃபினிஷ் த ஒர்க் பை யுவர் செல்ஃப். ஹீ ஹேஸ் டு பிளேம் ஹிம்செல்ஃப் ஃபார் த ப்ராப்ளம், அவன் வந்து அவனே தான் அந்த பிரச்சனைக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிக்கணும், வேறு யாரும் காரணம் கிடையாது, அவனே தான் குறை சொல்லிக்கணும். ஹீ ஹேஸ் டு பிளேம் ஹிம்செல்ஃப். பிளேம்னா ஒருத்தர் மேலே குறை கூறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அவனே தான் அந்த பிரச்சனைக்கு காரணம், அவனே தான் அவன் குறை சொல்லிக்கணும், வேறு யாரும் சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்? ஹீ ஹேஸ் டு பிளேம் ஹிம்செல்ஃப் ஃபார் தி ப்ராப்ளம். ஷீ ஹேஸ் டு கம்ப்ளீட் த ஜாப் ஹர் செல்ஃப், அவளே தான் அந்த வேலையை முடிக்கணும். ஹர் செல்ஃப். அனிமல்ஸ் கெட் க்யூர்ட் ஃப்ரம் டிசீசஸ் நேச்சுரலி பை இட் செல்ஃப், மனுஷங்க தான் வேகமாக டாக்டர்ஸ்ட்டை ஓடுறோம். காட்டிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கம், புலி, கரடி எல்லாத்துக்குமே வியாதி வந்ததுன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுடும். ஏதோ புல் பூண்டை சாப்பிடும், ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும்.
கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும், அதுதான். ஸோ நேச்சுரலாக க்யூர் கிடைக்குது அதுவே குணமாகிடுது அப்படின்னு சொல்கிறோம். அனிமல்ஸ் கெட் க்யூர்ட் ஃப்ரம் டிசீசஸ் நேச்சுரலி பை இட் செல்ஃப், அதுவே க்யூர் ஆகிடுது. they have to blame themselves for the whole incident. இந்த மொத்த இன்சிடெண்ட்டுக்கும் அவங்களே தான் அவங்க தப்பு சொல்லிக்கணும். themselvesனால் அவர்களே அப்படின்ற மாதிரி சொல்லணும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகாரத்தன்மையோடு சொல்கிறது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். திஸ், தட், தீஸ், தோஸ், திஸ் இந்த, தட் அந்த, தீஸ் இவர்கள், இவைகள், தோஸ் அவைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு இப்பொழுதைக்கு நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு ஒண்டி புரிஞ்சுட்டா போகிறோம். வாக்கியத்தில் திஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், தட் எங்கே யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். பொசசிவ் அப்படின்னு சொன்னால் நம்மளோடது அப்படின்னு சொல்லுது, உடைமை, இது என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது என்னுடையது, அது அவனுடையது, இது உன்னுடையது அப்படின்னு சொல்லுவோம். உடையது அப்படின்னு வரும்போது பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தோஸ் டெசிக்னேட்டிங் பொசஷன் ஆர் ஓனர்ஷிப், என்னோடதுன்னு சொல்கிறோம். ஓனர்ஷிப் அப்படின்னு சொன்னால் இதற்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. எக்ஸாம்பிள்ஸ் வந்து மைன் என்னுடையது, இட்ஸ் அதனுடையது, ஹர்ஸ் அவளுடையது, ஹிஸ் அவனுடையது, யுவர்ஸ் உன்னுடையது, அவர்ஸ் எங்களுடையது, தேர்ஸ் அவர்களுடையது, அண்ட் ஹூஸ் யாருடையது, இது யாருடைய புத்தகம் அப்படி கேட்குறோம் இல்லையா. ஸோ இதை வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்னு அர்த்தம். ஸோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் நவுன்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் பர்சனில் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம். தேர்ட் பர்சனில் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சம் மோர் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 4 வகையான ப்ரொனவுன்ஸில் நம்ம பிரித்து பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னாக்க ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லணும். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். இன்டெஃபினைட் ப்ரொனவுன் சொல்கிறோம். பர்சனல் ப்ரொனவுன் பார்த்தோம். திருப்பி ரிஃப்ளெக்சிவில் கன்க்ளூட் பண்ணோம் இல்லையா. ஸ்டார்டிங்கில் வந்து ரிஃப்ளெக்சிவாக எக்ஸாம்பிள்ஸோடு இது பண்ணணும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்க. உங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னு சொன்னது திஸ் தட் அது சொல்லிட்டேன். பொசசிவும் சொல்லியாச்சு இல்லையா. ஸோ வந்து இன்றைக்கி தலைப்பில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் ப்ரொனவுன் அப்படின்ற தலைப்பு பார்த்தோம். அதில் வந்து பல வகையான ப்ரொனவுன்ஸ் என்னென்ன வரும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நிகழ்ச்சி வந்து வேகமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். புரியல அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு முறை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இல்லை வேறு ஏதாவது இன்னும் பெட்டராக இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்ல ட்ரை பண்ணுங்கள். சரி நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.